வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலி மலையை பயன்படுத்துறதுனால உண்மையிலேயே காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்குமா? ஸோ அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், கருங்காலி மலை பயன்படுத்துறதுனாலையும் கருங்காலி பொருட்கள் பயன்படுத்துறதுனாலையும் குலதெய்வம் நம்ம கூட இருக்கும், தெய்வம் வசியமாகும், அதிக அளவுக்கு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உண்மையா? ஸோ இதெல்லாம் உண்மை அப்படின்னா இதை எந்த மாதிரி செயல்படுத்தணும்? ஏன்னா கருங்காலி மாலை போட்டால் காசு பணம் கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மாலை போடுறனால மட்டும் இது கிடைச்சிருமா? இதை எந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும், என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்காலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருங்காலி அதிக அளவுக்கு காசு பணத்தை இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமுமே கருங்காலி மலை 8mm 6mm அப்படின்னு சொல்லி எல்லாருமே வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கருங்காலி மரத்தில் இந்த மாதிரி மாலை செய்ய முடியுமா? கருங்காலிலேயே எத்தனை வகை இருக்குது, எதை பயன்படுத்தினா அதிக அளவுக்கு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் கருங்காலியில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க. ஒன்று கருங்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கருப்பு கலர் கருங்காலி ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செங்கருங்காலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செங்கருங்காலிங்கிறது கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கருங்காலி மரம் தான். இது ரெண்டுக்குமே அதிக அளவுக்கு நேர்மறை ஆற்றல்களை இழுத்து தனக்குள்ள வச்சுக்கக்கூடிய சக்தி இருக்கு. பட் இந்த 2 மரத்துக்குமே காசு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கா? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை போட்டோம் அப்படின்னா காசு பணத்தை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு, அதிக அளவுக்கு கோடீஸ்வரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருங்காலி மாலை விற்கிற எல்லாருமே கோடீஸ்வரரா தான் இருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் கருங்காலி மாலை விற்கிறாரு அப்படின்னா அவரு அந்த கருங்காலி மாலை போட்டிருப்பாரு. அப்ப அவரு கோடீஸ்வரனா இருக்காரா? அப்ப இந்த கேள்விகள் யாருமே கேட்கறதா? அப்ப இந்த கருங்காலி மாலையோட வேலை தான் என்ன அப்படிங்கறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக. இதை வாங்கி போட்டீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, இதை வாங்கி போட்டீங்கன்னா எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணுங்க. இந்த கருங்காலி மரத்துக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா நேர்மறை ஆற்றல்களை இருக்கும். அதாவது பாசிட்டிவ் பவர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பாசிட்டிவ் பவர்ஸை எல்லாமே இழுத்து தனக்குள்ள வச்சுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இதற்கு இருக்கு. இந்த கருங்காலி ரெண்டையும் பற்றி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அதிக அளவுக்கு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோவோட லிங்கையும் உங்களுக்கு நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த 2 வீடியோவையும் டீட்டெயில்டாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா என்னோட வீட்டில் நான் கருங்காலியை மரமாகவே வச்சிருக்கேனே தவிர நான் அந்த கருங்காலி மலையை போடலை. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருங்காலி மலை இல்லை கருங்காலி பொருட்கள்லாம் எதற்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்காவது நீண்ட நாள் நோய் இருந்தாலோ இல்லை அதிகமாக அவங்க பயப்படுறாங்க, இல்லை அவங்க வீட்டில் இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுற வரைக்கும் மட்டும்தான் இந்த கருங்காலியை நம்ம யூஸ் பண்ணுங்க. பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கருங்காலி மலையை சுத்தி செஞ்சு நம்ம வச்சுக்கணும். எப்பயாவது ஒரு நாள் தேவைப்படும் போது மட்டும்தான் போடணும். ஏன்னா கருங்காலியில் அதிக அளவுக்கு நேர்மறை ஆற்றல்கள் இருக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதை சரியான முறையில் சுத்தி செஞ்சு நம்ம கொண்டு போகலை அப்படின்னா அது எதிர்மறை ஆற்றல்களை இழுக்கக்கூடிய சக்தியா மாறிடும். அப்போ கெட்ட சக்திகளை இழுத்துச்சு அப்படின்னா அதிக அளவுக்கு வீட்டுக்கு கஷ்டங்களையும் கொண்டு வரும். அதனாலதான் நிறைய பேர் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் இதை பயன்படுத்தக்கூடாது, பூஜை அறையில மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். அப்போ நம்ம பயன்படுத்துறோம்னா அதற்கு சரியான சுத்தி முறைகளை செஞ்சு அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இப்போ இந்த 2 கருங்காலியில எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருங்காலி, அதாவது கருப்பு கருங்காலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருப்பு கருங்காலிக்கு நேர்மறை ஆற்றல்களை இழுக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு, அதற்காக தான் இதை யூஸ் பண்றோம். பட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேர்மறை ஆற்றல்களை இழுக்கக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆற்றலை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. பட் அப்சர்வ் பண்ணி அதை தனக்குள்ள வச்சுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கருங்காலிக்கு தாங்க. ஸோ செங்கருங்காலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பயன்படுத்தின உலக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செங்கருங்காலியோட டைப் தான். நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ இந்த செங்கருங்காலியில் மட்டும்தான் பாசிட்டிவ் பவரை இழுக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, அதே மாதிரி அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. அதனால தான் கருப்பு கருங்காலியை கோயில்கள்லையும், ஏன்னா கோயில்களில் அதிக பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பவர் அப்படிங்கிறத இந்த கருங்காலி இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் இந்த செங்கருங்காலிங்கிறது அதை அப்சர்வ் பண்ணி தனக்குள்ள வச்சுக்கும் போது வீடுகளில் அதை பயன்படுத்தும் போது தெய்வீக சக்தி நமக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செங்கருங்காலியை உலக்கைகளாக வீட்டில் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த மாலையாக இருக்கட்டும் இல்லை சாமி உருவங்களாக இருக்கட்டும் இந்த கருங்காலி மரத்திலிருந்து தான் செய்கிறது. பட் அதற்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் தன்மையை இழுக்கக்கூடிய சக்திங்கிறது கிடையாதுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே ப்ரோ அப்படின்னா
இந்த கருங்காலி மரம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு 50 வருஷத்துல இருந்து 100 வருஷம் வரைக்கும் ஆன மரங்கள்ல நடுவுல பாத்தீங்கன்னா வைரம் உருவாகுங்க. அதாவது இப்ப கருப்பு கலர்ல காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த கருப்பு கலர் மரம் பாத்தீங்கன்னா வைரமா வந்து உருவாகும். ஸோ அந்த வைரத்தை எந்த ஒரு பொருளை கொண்டுமே வெட்டவோ இல்லை வந்து அதை அழிச்சு உருவங்கள் செய்யவோ கட்டாயம் வந்து முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எப்படி வந்து அதை மாலையாவோ இல்லை சாமி உருவங்களாவோ வந்து செய்வீங்க. அது ஒரு கோல் மாதிரி வந்து இருக்கும். அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேப் பண்ணி கோலா மட்டும்தான் செஞ்சுக்க முடியுமே தவிர அதுல இந்த மாதிரி மாலையோ இல்லை வந்து சாமி உருவங்களோ செய்ய முடியாதுங்க. நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த மாதிரி மரங்களா வந்து வரும். இதை ஓரளவுக்கு நம்ம ஷேப் பண்ணி இதை வந்து ஒரு கோலா தயாரித்து நம்ம வீட்டில் வச்சுக்க முடியுமே தவிர இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மாலையாவோ இல்லை வேற ஏதாவது கைவினை பொருட்களாவோ கட்டாயம் வந்து செய்ய முடியாதுங்க. இந்த மரத்தில் செய்யலாம், பட் மரத்தில் செய்யறதுக்கு வேல்யூவே வந்து கிடையாது. அது வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவ் பவர்களை வந்து இழுக்காது. ஸோ இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய வைரத்துக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்கு. அப்ப இந்த பொருள்களுக்கெல்லாம் என்ன ப்ரோ வந்து பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு மருத்துவத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தடுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர இந்த வைரத்துல இருந்து செஞ்சதுக்கு மட்டும்தான் எந்த ஒரு பயனா இருந்தாலுமே அதிக அளவுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து செங்காலி இருக்கு, இந்த கருங்காலி இருக்கு. இது ரெண்டையும் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டா மட்டும் வந்து சாமி நம்ம கூட பேசிடுமா, குலதெய்வம் வந்து நம்ம கூட வசியமாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஒரு ஆண் மரங்க, இந்த செங்கருங்காலி அப்படிங்கிறது பெண் மரங்க. இதை என்ன ப்ரோ பண்ணணும், எப்படி ப்ரோ இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருங்காலி ரெண்டையுமே ஒன்றா வச்சு பட்டு கயிறுலையோ அப்படி இல்லைன்னா நூலில் மஞ்சள் போட்டோ கட்டி ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கணுங்க. அதாவது ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ஒன்றா கட்டி வச்சு அதை பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டா மட்டும்தான் இதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே வெளியே வரட்டுங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறதே உருவாக்கி கொடுக்கும். தனித்தனியாக நம்ம மாலை போடுறதுனால எந்த ஒரு பயன் அப்படிங்கிறதுமே கிடையாது. அதே மாதிரி இதை பூஜை அறையில் மட்டும்தான் வச்சு பூஜை செய்யணும். ஸோ அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 நாள், அதாவது அமாவாசை பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பால் பன்னீர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இதை சுத்தி செய்யணும். சாமி வந்து கும்பிடணும். சுத்தி செஞ்சு எப்படி சுத்தி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து விட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறது நம்ம கூட இருப்பார். அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்மளை உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படும். ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இதை வந்து வெறுமன கோலாவோ குச்சியாவோ வச்சுக்கிறத விட மேலையும் கீழையும் பூனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ இந்த சைடில் கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து பாருங்களேன், பாம்பு படம் போட்டு வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் மேலையும் கீழையும் வெள்ளிலையோ இல்லை வந்து தங்கத்திலையோ காப்பு மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த கருங்காலியையும் செங்கருங்காலையும் ஒன்றா சேர்த்து கட்டி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதுனால அதிக அளவுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் வீடு ஃபுல்லாக வருங்க. ஸோ அதே மாதிரி இதை டெய்லியும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போகும்போது அதிக அளவுக்கு பவர் அப்படிங்கிறதும் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட இருந்தே இது வெளிப்படும். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த கருங்காலிலேருந்து அதிக அளவுக்கு யோகம் வருமே தவிர மற்றபடி சும்மா வெளியே கடைகளில் விற்கக்கூடிய மாலைகள்னாலேயோ பிரேஸ்லெட்னாலேயோ எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாது. இந்த வைரத்தில் இருந்து எடுக்கக்கூடியதில் மட்டும்தான் இந்த அளவுக்கு பயன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நீங்கள் நெட்டிலேயே தாராளமாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட வந்து பெரிய ஒரு டிபேட் ஷோவில் வந்து இதெல்லாம் வந்து செய்ய முடியாது, இதில் ஒரு அடி கட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கே 20,000 30,000க்கு மேலே செலவாகும் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஏமாறாமல் இருப்போம். இந்த மாதிரி நிறையா தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.